அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் தலைவர் அவருடைய பேராதரவோடு இன்றைய தினம் நான் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். வேட்புமனு தாக்கலுக்கு எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல செயலாளர் அருமை சகோதரர் குமரேசன் அவர்கள் மற்றும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளரும் அருமை சகோதரர் மோகன் அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஜகவர் அவர்கள் மற்றும் நம்முடைய ஒன்றிய துணை பெருந்தலைவர் மற்றும் கருங்குளம் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் அவர்கள் மற்றும் இங்கே தொகுதி பிஜேபியுடைய தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளர் அருமை சகோதரர் வீரமணி அவர்கள், இங்கே எங்களோடு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய இளைஞர் பாசறை செயலாளர் அருமை சகோதரர் கவியரசன் அவர்கள் மற்றும் இங்கே நிர்வாகிகளோடு பொதுமக்களோடும் மக்களோடும் மிகப்பெரிய முன்னாடி நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. இந்த தடவை எலெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சட்டமன்ற தேர்தல் 26 தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல். மக்கள் விரோத ஆட்சி, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எங்கேயும் பாலியல் வன்கொடுமை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம், கொலை கொள்ளை, இப்படி ஒரு இருண்ட ஆட்சி. ஒரு தமிழகத்தில் விடிய ஆட்சியை அகற்றுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருவதற்கு மிகப்பெரிய எழுச்சி, தன்னெழுச்சியாக மக்களிடம் இன்று உள்ளது. அது உங்களுக்கு பத்திரிகை துறைக்கு நன்றாக தெரியும். அதனால் மக்கள் விரும்பும் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவருடைய ஆட்சி. மீண்டும் அண்ணன் தினகரன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழகத்திலே மக்களை காப்பதற்கு, மக்களை மீட்பதற்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அதில் பொதுமக்கள் மிகப்பெரிய ஆதரவு தருவார்கள் என்பதில் எங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லை. ஓட்டப்பிடாரத்தில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க, என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது? எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு? கிட்டத்தட்ட நான் கடந்த முறையில் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பை வழங்கினார்கள். நான் என்னுடைய பணியை கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் 2881 கேள்விகளை நான் பதிவு செய்துள்ளேன். நாங்கள் வரும்போது கடந்த பதவி ஏற்ற 2 மாதங்களிலே பொதுமக்கள் அதிகப்படியான கோரிக்கைகளை சொன்னார்கள். அந்த கோரிக்கைகள் எல்லாம் சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு பண்ணி அது நடைமுறைக்கு வந்துள்ளது. நடைமுறைக்கு வந்த திட்டங்களை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஸ்டிக்கர் ஒட்டி தான் அவங்க இன்றைக்கி பேர் வாங்கியிருக்காங்களோ ஒழிஞ்சு வேறு எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம், தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம், கல்லூரி நாங்கள் எழுதி கொடுத்தது தான், மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டது நாங்கள் தான். அடுத்தபடியாக போக்குவரத்து பணிமனைக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். இப்படி நிறைய திட்டங்கள், எல்லா திட்டங்களையுமே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆண்ட காரணத்தினால அதெல்லாம் அனுமதி ஆகிவிட்டது. அனுமதி ஆகிவிட்டு இப்போ நடைமுறைக்கு வந்ததை நம்மளுடைய விடிய அரசை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கியுடைய அரசு ஸ்டிக்கரை ஒட்டி தான் அதை சொல்லியிருக்காள் ஒழிஞ்சு தனிப்பட்ட முறையில் கொண்டு வரலை. எந்த திட்டங்களும் அவங்க கொண்டு வந்ததில்லை. நீங்கள் இதெல்லாம் ஒரு அரசு குறிப்பில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் நாங்கள் சென்ற இடங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுச்சி இருக்குது.
அம்மா ஆட்சி வரணும், அது எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வரணும். அண்ணன் டிடிவி தினகரன் மக்கள் செல்வர் அவர்கள் அம்மா ஆட்சி வரணுங்கிறதுல உறுதியாக இருக்கிற காரணத்தினால நிச்சயம் வந்து மிக எழுச்சியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுமார் 20,000 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓட்டப்பிடாரம் வந்து இந்த விவசாயங்கள் நிறைஞ்ச பகுதி, ஆனால் வந்து வானம் பார்த்த பூமி தான் நிறையா இருக்குது. தண்ணி கொண்டு வர்றதுக்கான சிறப்பு திட்டங்களை தான் வச்சுருக்கீங்களா நீங்கள் வெற்றி பெற்று வந்தாங்க? இந்த திட்டம் வந்து நான் கிட்டத்தட்ட நான் இளைஞராக இருக்கும்போதே 89ல் நம்மளுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் சிவதாஸ் மோனா அவர்கள் இங்கே கோயில்பட்டியில் சப் கலெக்டராக இருக்கும்போதே நாங்கள் இந்த மனுக்களை கொடுத்துருக்குறோம். அது 2281 கேள்விகளை கொடுத்ததில் இந்த கோரிக்கை மனுவும் ஒன்று. இந்த திட்டம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடைமேல் அலையான் ஓடையில் இருந்து நம்முடைய தாமிரபரணி உற்பத்தி ஆகிற கோடைமேல் அலையான் ஓடையில் இருந்து 2 பிரிவாக ஓட்டப்பிடாரம் வழியாக கிட்டத்தட்ட விளாத்திவளம் வரைக்கும் கிட்ட 54 குளங்களுக்கு அந்த நீர்வரத்தை கொண்டு வருவதற்கும், அதே ஒன்று இன்னொரு சேனலாக பூவாணி வழியாக கோரம்பலத்துக்கு கொண்டு செல்வதற்கும் என்னுடைய கோரிக்கை மனுவிலே நான் கடந்த முறையை அளித்துள்ளேன். இந்த தடவையும் நிச்சயமாக அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி மக்களுக்கு பெற்றுத் தருவேன். ஓட்டப்பிடாரத்திலே ஒரு தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து பணிமனையை நிச்சயமாக அமைப்பாடு வருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெரிய கிராமங்களாக இருக்கின்ற தருவைக்குளம், புதியம்புத்தூர், வல்லநாடு இப்படி போன்ற பெரிய கிராமங்களுக்கு மாப்பிள்ளை ஊரணி, இந்த கிராமங்களுக்கு வந்து ஊராட்சி நிதி வந்து சரியான முறையில் கிடைக்கப்பெறுவதில்லை. சிறப்பு நிதியாக அரசாங்கத்தினர் வந்து பெற்றுத்தந்து அந்த கிராமங்களை ஒரு வளர்ச்சி பணியை நோக்கி எடுத்து செல்லும்போது எங்களுடைய ஆட்சி அமையும் போது நாங்கள் அதை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் சொல்கிறேன். விவசாய நிலத்தெல்லாம் அழித்து நிறைய காத்தாடி இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. வருங்காலத்தில் விவசாயம் ஒன்று இருக்காது அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து அதில் தெளிவாக இருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த திட்டங்களை எல்லாம் இந்த நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அதனால் ஒரு விவசாயியின் மகனாக முதல்வர் அவர்கள் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயம் எடுத்து சொல்லுவோம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விகளை மாதிரி நிறைய யார் என்ன கொண்டு வந்திருக்காங்கிறது பொதுமக்களுக்கு நிச்சயமாக இந்த பகுதியில் யார் அளிச்சிருக்கா, யார் என்ன கொண்டு வந்திருக்கிறா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்கிற இந்த பகுதியை சார்ந்தவன், இந்த தொகுதியை சார்ந்தவன், என்னை எந்த நேரமும் நான் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் நீங்கள் எப்போனாலும் பொதுமக்கள் என்னை எளிமையாக அணுகிக்கிடலாம். அதில் வந்து நான் அவங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக உள்ளேன்ங்கிறதையும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வருங்காலங்களில் வந்து விவசாயத்துக்கு நம்முடைய ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அமையும் போது நிச்சயமாக டெல்டாவை எப்படி காப்பாற்றினாரோ அதே மாதிரி ஓட்டப்பிடாரம் பகுதியையும் தூத்துக்குடி மாவட்டத்தையும் ஒரு வளமான பகுதியாக மாற்றுவதற்கு இந்த திட்டத்தையும் பெற்றுத்தந்து வளமான பகுதியாக தாமிரபரணி நீர் பாசனத்தை கொண்டு வந்து வளமான பகுதியாக கொண்டு வந்து சரி.